ஸ்ரீரங்க வழிபாடு ரெகுலராக பண்ணினீங்கன்னா, கஷ்டமான காலத்தில் ஸ்ரீரங்க வழிபாடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை அபிஜித் காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ உங்கள் சிம்மத்துக்குனுடைய அபிஜித் அந்த கிழமையில் இல்லைனா அந்த ஓரையில் இல்லைனா அந்த நட்சத்திரத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் போய் ஸ்ரீரங்கத்தில் விஸ்வரூப தரிசனம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மாறுதல் உண்டு. உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதுக்கு பதிலாக சார் எனக்கு வந்து தொழில் பிரச்சனை இல்லை, காசு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தான் இருக்குது, நான் ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன், என் லைஃப் மாறணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10-7 நல்லாயிருக்கும், 1-4 தான் மைனஸு. அப்போ என்ன பண்ணணும்னா சுவாமிமலை முருகன் தரிசனம் நீங்கள் பண்ணணும். அது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம். எதில் நம்ம அறிவு இல்லாமல் இருக்குமோ அந்த அறிவை கொடுத்து அனுப்புவார், எதில் கஷ்டப்படுறோமோ அதை கொடுக்கக்கூடிய இடம் தான் சுவாமிமலை. அப்போ உயிர்காரகங்களை தொட்டு எங்கள் குடும்ப ரீதியாக குழந்தைகளுக்கு நான் என் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு பிரச்சனையோடு நீங்கள் போகிறீங்கன்னா சுவாமிமலை முருகன் தரிசனம் நம்பர் 1 இடத்துல இந்த ஜாதகத்துக்கு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான சைன் பண்ணியிருக்கு. நானே நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன், நிறைய பேர் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கிறேன்.